ஆண்டவருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாமா? தினம் ஒரு மேய்ப்பனின் வார்த்தை. ஆண்டதாமே ஸ்தோத்திரங்களோடு கூட இடைப்படுவாராக. இது கர்த்தர் சொன்னபடியே இதை நான் பதிவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கிடைத்தது. அப்படியாக கிருபை இந்த வாரம் முழுக்க கிருபை யார் யார் மேலாம் கிருபை இருந்தது என்பதை தான் நான் என்ன பண்ணுறேன், பதிவிடுறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் நம்ம வாசித்தோமானால் கிருபை இங்கே யாருக்கு கிடைக்குதுன்னா யோசேப்புக்கு கிருபை கிடைக்குது. ஆமே ஸ்தோத்திரம். 39ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாம் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, யோசேப்புக்கு அவங்க சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பகைச்சாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. எங்க சிறைச்சாலையில போட்டாங்க, அங்க கூட என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. ஏன் சிறைச்சாலையில போட்டாங்க அப்படின்னுட்டு நம்ம ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது பாருங்க, ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 39ஆம் அதிகாரத்துல 9லிருந்து 20 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 39:9லேருந்து நீங்க வாசிக்கும் போது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றி அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்து அவளுடனே சாயனிக்க அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருந்தபோது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள்ளே போனான். வீட்டு மனிதர் ஒருவரும் வீட்டில் என்ன பண்ணல, இல்லையாங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்தோத்திரம் அந்த எகிப்து தேசத்தாளுடைய எகிப்தினுடைய மனைவி தான் என்ன பண்றாங்க, இவன் அழகா இருக்கிறான், இவன் உண்மையா இருக்கிறான், இவன் பரிசுத்தம் போனன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நித்தம் அவங்களே வருந்தி என்ன பண்றாங்க, அவரோடு இருக்க ஆசைப்படுகிறாங்கங்க. ஆனா அதுக்கு அவர் ஒரு கடுகளவு கூட என்ன பண்ணல, அவர் இடம் கொடுக்கல. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு பாவம் பயங்கரமா பெருகி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஊழியக்காரராக வாலிப ஆண் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இச்சைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அனுதாமே ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவம் எனக்குள்ள இருக்குது, நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க தினம் ஆண்டு சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஊழியக்காரர்கள், மனைவிகள், பிள்ளைகள், நீங்க விசுவாசிகள் உண்மையா இருந்தாதான் தேசத்துல இருக்கிற அருவருப்புலாம் நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். நல்ல ஜெபத்துல இருக்கணும், பரிசுத்தத்துல இருக்கணும், பக்தியில இருக்கணும். இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. பாருங்க, கர்த்தர் யோசேப்போட கூட என்ன பண்றாரு, இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுக்கு தயவு கிடைக்க பண்ண. அப்போ சிறைச்சாலை இருக்கிறவர் என்ன பண்றாரு, இவர் நல்லவர் சொல்லிட்டு அந்த பொறுப்பை, சிறைச்சாலையில் இருக்கிற பொறுப்பை இவருக்கு கிட்ட கொடுத்துட்டாரு. யாருக்கிட்ட, இவர் பாவம் கைதியா ஆனா ஒரு பாவமும் செய்யல, கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. இன்னைக்கு நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும், அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவர் விடுவிப்பார். எப்படி யோசேப்போட ஆண்டவர் எப்படி இருந்தார், உண்மையா இருந்தார் யோசேப்பு. நீ உண்மையா இருந்தினா ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் விடுதலை ஆக்குவாரு. நீ பாவத்திலே உயர்ந்துனா உன் ஜெபம் செல்லாது. அந்த ஜெபம் சபைக்குள்ள கிரியை செய்யும், வீட்டுக்குள்ள கிரியை செய்யும். ஆமேன். அனுதாமே நீ பாவம் செய்துட்டு நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கு அது போய் கிரியை செய்யும். தயவு செய்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். யோசேப்பு போல
சோத்திர பொருளுக்காக, இச்சைக்காக, ஆண்டவரே உலக ஆசைக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க. பரலோகத்த இழந்துறாதீங்க. உங்கள நம்பி ஆண்டவர் ஆண்டவரே தமிழ்நாட்டுல எத்தன கோடி இருக்காங்க. 8,5 கோடி ஜனம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரட்சிக்க முடியாதா நம்மள ஆண்டவர் ஊழியக்காரியாக ஊழியக்காரராக அழைச்சிருக்கிறாரு. அந்த பொறுப்புல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்கள கைவிடப்பட்டுருவாரு. நீங்க போறதில்லாத அடுத்தவங்களையும் நரகத்துக்கு போட்டு கூட்டிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ப போக்கூடாது. யோசேப்போட இருந்தார். பார்வோனுடைய மனைவி. அவ கூட இருந்திருந்தா, அவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கலாம். எப்படி ஆனா இருந்தாரா? இப்பலாம் வலுக்கட்டாயமா பஸ்ஸுல போற பிள்ளைங்கள இழுத்து தப்பு பண்றாங்க. சபைக்கு வர சில காரியங்கள், தவறான காரியங்கள்லாம் நடக்குது. அல்லேலூயா! ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க ஆண்டவராமே ஸ்தோத்திரம். உங்க உள்ளான அந்த மனத என்ன பண்ணுங்க, புதிதாக்குங்க. ஆண்டவருக்கு பிரியமா நீங்க இருக்கும்போது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள செய்வார். நீங்க ஜெபிக்கிறத கர்த்தர் தருவார். தவறு செஞ்சினா, ஆண்டவர் உன்ன கிட்டயே வரமாட்டாரு. கை கழுவி விட்டுடுவாரு. அல்லேலூயா! நம்ம ஜெபிக்கலாம். எங்கள அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, யோசேப்ப போல ஆண்டவரே வாலிப பிள்ளைங்கள் பரிசுத்தத்தை பக்தியை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பெண்கள் காத்துக்கொள்ளட்டும், ஆண்கள் காத்துக்கொள்ளட்டும், ஊழியக்காரர்கள் காத்துக்கொள்ளட்டும். உலக இச்சையில, உலக பாவத்திலே விழுந்துடக்கூடாது அப்பா. ஆண்டவரே, அப்பா அந்த உலகத்தில எல்லாம் நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே. அது பரலோகத்துக்கு போகாது ஆண்டவரே. அப்பா பரிசுத்தம் தான் ஆண்டவரே பரலோகத்துக்கு போகும் ஆண்டவரே. உண்மை தான் பரலோகத்த கடந்து போகும் ஆண்டவரே. பரலோகத்த இழந்துடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் உன்னுடைய ஆசைப்பா. அதன்படி நடக்க இந்த ஜனங்கள் உதவி செய்வீராக. மனதார அந்த பிள்ளைகள் பாவத்திலிருந்து விலகும்படியாக நான் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்துல வைக்கிறேன் ராஜா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம். மேல்மலையனூர்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஆராதனை இருக்கிறது. மாலை நேரத்துல 6:30லேருந்து 8:30 வரைக்கும் ஆராதனை இருக்கிறது. வளத்தி ரோடு அனுதாமே ஸ்தோத்திர பிடிஓ ஆஃபீஸ் அருகில் இருக்கிறது. கிரேஸ் இன்ஸ்டிடியூட் ஜெப வீடு. அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு உங்களை அழைக்கிறேன். பில்லி சூனிய கட்டுக்கள, பாவ கட்டுக்கள, பல கட்டுகளில் இருக்கிறீங்களா? இயேசுவை தேடி வாங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் மட்டும்தான் மெய்யான தேவன். அவர் தான் உங்களை விடுதலை ஆக்குவார். மற்றது எதுவுமே விடுதலை ஆகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ்.